நம்ம வித்தை இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு பலவிதமான ஸ்லோகங்கள் உள்ளன. அவற்றில சித்த வித்தைக்கு ஒத்து வரக்கூடிய கருத்துக்களுடைய ஸ்லோகங்கள் பார்க்கலாம். அதுல இந்த சித்த வித்தை புத்தகத்துல பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்றத பத்தியும் இதுல சொல்லி இருக்குது. ராஜ வித்யா ராஜ குஷ்யம் பவித்ரமித முத்மம் பிரதக்ஷாவக காமம் தர்மஸ்யம் சுஷுக்மம் கர்த்துமவ்யயம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த விஞ்ஞானத்தின் உடன் கூடிய ஞானம் எல்லா வித்தைகளுக்கும் அரசன், அனைத்து ரகசியங்களிலும் மிக சிறந்தது, மிக புனிதமானது, மிகவும் உத்தமமானது, கண்கூடாக உணர்வதற்கு உரியது, தர்ம நெறிக்கு உட்பட்டது, கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிதானது, அழிவில்லாதது. அதாவது விஞ்ஞானத்தின் கூடிய ஞானம். இப்ப இந்த ஞானத்தை அடைவதற்கு கூட அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஒரு முறையான நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாமல் உள்ளுக்குள்ளேயே நிலை நிறுத்துவதற்கு கூட அதுக்குன்னு ஒரு முறை. நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுத்தான் எண்ணமாக மாறுகிறது. அந்த ஜீவசக்தியான வாயுவை சலனம் இல்லாமல் நமக்குள் நிலை நிறுத்துவதற்கு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்படியே மூச்சை பூச்சுன்னு அப்படியே சலனம் இல்லாத ஆக்கிறன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க முடியாதது. அதுக்குன்னு ஒரு முறை. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அது மனமாகி அது எண்ணமாக மாறி அது மனமாக அது வெளியில் வியாபிக்க விடாமல் தடுப்பதற்குத்தான், அந்த வாயுவை வாயுவாகவே அது நிலை நிறுத்துவதற்காகத்தான் நமக்கு சமீரன்கதி. அப்ப அந்த அதன் கூட நம்ம ஈரணன்கதி பழகப்படும் போது அந்த மனமை அசைவில்லாமல் நிலை நிறுத்துறோம், அடங்கிய மனமாக நிலை நிறுத்துறோம். அப்ப அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அப்படியே வாயு சலனம் இல்லாத பண்றன்னு சொல்லிட்டு நம்ம மூக்க பூச்சிட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வெளி சுவாசம் விடாமல் சுவாசிக்கிறேன், ரெண்டு மூக்கையும் அடைத்துக் கொண்டு நம்ம சுவாசம் பண்ண முடியுமா? அது முடியாதது. அததான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்தின் கூடிய ஞானம் எல்லா வித்தைகளுக்கும் அரசன். அப்ப அதுக்குன்னு இருக்கிற முறை. ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஒரு உயர்ந்த நிலையில போகணும்னா அதுக்குன்னு ஒரு முறை. ஒரு மெக்கானிக்கல உயர்ந்தா அதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் அது படிச்சாதானே அதுல வர முடியும். ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு முறையான படிப்பு படிச்சாதானே வர முடியும். அதே மாதிரிதான் இந்த வித்தைக்கும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அதுதான் அந்த விஞ்ஞானத்தின் கூடிய அந்த ஞானம். அது எல்லா வித்தைகளுக்கும் அரசன். அப்ப அந்த ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே அது மீண்டும் போய் சேருகிறது. அது பிரம்மானந்தத்தில் உற்பத்தியான அந்த ஜீவன் பிரம்மானந்தத்திலே போய் லயிக்கிறது. அப்ப அதை தவிர வேற எது மற்ற விஷயங்கள்லாம் உலகில் இருக்கக்கூடிய அந்த போக பொருட்கள் அது உண்மையான ஒரு சந்தோஷமா ஆனந்தமா கிடையாது. எல்லாம் மாயையில் விளையக்கூடிய ஆனந்தங்கள் தான். ஆனால் அந்த உண்மையான அந்த ஜீவனுடைய அந்த நிலை, அதனுடைய தன்மையை அது பெற்று தானாய் தன்மயமாய் தீருகிறது. அப்படிப்பட்ட கூடிய அந்த வித்தை தான் எல்லாத்துக்கும் அரசனான வித்தை. அனைத்து ரகசியங்களிலும் அதுதான் சிறந்தது. அப்போ அதை பத்தி தெரியலன்னா வேற எதை பத்தி தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? மற்ற ரகசியங்களை தெரிந்து என்ன பிரயோஜனம்? என்ன பயன்? அது இந்த ஜீவனை அவரவர்கள் மனதை அவரவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் இப்போ மற்ற ரகசியங்கள் தெரிந்து நமக்கு என்ன பயன்? அப்ப அதுக்குதான் இது மிகவும் புனிதமானது, மிகவும் உத்தமமானது, கண்கூடாக உணர்வதற்குரியது. அதனுடைய அனுபவம், அதனுடைய பலன், இந்த வித்தை பயனுக்குரிய பலனை கண்கூடாக நம்மளால உணர முடிகிறது. அது தர்ம நெறிக்கு உட்பட்டது. அதுக்கான அது முறையான வழிமுறை. ஜீவன் வேறு, அகங்காரம் வேறு. அகங்காரத்தினுடைய இயல்பால ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு என்ற இரண்டு நிலைமையில இருந்தது.
அப்ப அந்த ஜீவன் அகங்காரமற்ற நிலைமையில் இருக்கும் போது தான் அது நர்ம நெறிக்கு உட்பட்டது. அந்த ஈஸ்வரனோடு போய் சேர்வது தான் கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிமையானது. அப்ப யார் வேணாலும் இந்த பயிற்சியை பண்ணலாம். அந்த புரிதல் இருந்தால் போதும். அழிவில்லாதது, அந்த ஜீவனை அழிவில்லாமல் நிலைக்கு அது அழைத்து செல்லக்கூடியது தான். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வித்தையை பத்தி சொல்லி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த உயிர் இறைவன் உலகு எனும் வேறுபாடின்றி எப்போதும் சித்த வித்தையை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த அவ்வைதான ஒளிமயமான ஆச்சாரிய பரம்பரை பழங்காலத்திலிருந்தே கடைபிடித்து வருகிறது. அப்ப வந்து உயிர் இறைவன் உலகு எனும் வேறுபாடின்றி, இப்ப நான் எனும் அகங்காரத்தாலதான் நான் வேற நீ வேற என்ற இந்த பாகுபாடு, உலகம் வேற எல்லாமே பிரித்து பார்க்கக்கூடிய அது மாயினுடைய விளைவு. ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு பல வகையில் அது பின்னப்படுகிறது. அப்ப அந்த உயிர் இறைவன் உலகு என்ற இந்த வேறுபாடு வருது. ஆனால் அது எந்த வேறுபாடுமின்றி தானாய் தன்மயமாகத்தான் இந்த சித்த வித்தை ஒரு ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒளிமயமாக, இது யாருன்னா ஆச்சாரிய பரம்பரை, அந்த குரு பரம்பரை. இந்த வித்தையை தான் பழங்காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த வித்தை தான் அது. அப்ப அத்தகைய குரு பரம்பரை தான் சிவபாதத்தில் சிவனில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சத்குருநாதை வணங்குகிறேன். அப்ப அப்படிப்பட்ட அந்த வித்தை அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி அதன் கூட தானாய் தன்மயமாகி அந்த பிரம்மானந்தத்தில் லயிப்பவர்களைத்தான், அந்த சிவபாதத்தில் சிவசக்தி ஸ்வரூபமாக இருப்பவர்களைத்தான், அதற்கான வழிமுறையை காட்டக்கூடியவர்கள் தான் அது உண்மையான அந்த சத்குரு. அவர்களை வணங்குகிறேன். அடுத்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா, சத்துவ குணம் நிறையும் போது கர்வம் குறையும். அது இயல்பு தானே. அது சத்துவ குணம் என்பது ரஜோகுணமோ தமோ குணமோ, ரஜோகுணம் பேரு புகழு பொருட்கள் மீது பற்று, இதெல்லாம் வந்து உலகில் உள்ள எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற மாயினுடைய சுகங்களை, அந்த நிலைதான் இயல்பாகவே ரஜோகுணத்தினுடைய இயல்பு. அதே தாமச குணம் சோம்பேறித்தனம் தூக்கம், இதெல்லாம் தாமச குணம். ஆனால் உண்மையான சத்துவ குணம் வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு தான் இருக்கும் அது. அப்ப அந்த நிலையில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா யாருக்குமே சரியது அந்த கர்வம் என்பது இயல்பாக இருக்கிறது. எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் தான். நிறையும் போதுதான் அந்த கர்வம் என்பது இயல்பாகவே குறையாதது. அடுத்த சுலோகத்தினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னாலும், ஒரு ஆலமரத்தின் கீழே இளமை பருமமுடைய குருநாதரும் முதுமையான சீடரும் அமர்ந்துள்ளனர். அந்த குரு மௌன நிலையில் விளக்கம் செய்கிறார். சீடரின் சந்தேகம் முழுவதும் நீங்குகிறது. அப்ப எல்லாத்துக்கும் விடை எது? அடங்கிய மனம்தான். ஒரு சலனமுள்ள மனதால வந்து அதால ஜீவனை அதோகதி தான் ஆக்க முடியும். அது அகங்காரத்தோடு அது தொடர்புடைய மனம்தான் அது சலனமுள்ள மனமாக இருக்கும். அது அந்த மனமானது தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கு ஒரு பக்தி விசுவாசமாக இருக்கிறது என்றால் உண்மையில அது அடங்கிய மனமாகத்தான் இருக்க முடியும். அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு மௌன நிலை. இதே சலனமுள்ள மனம் என்பது ஏதோ ஒரு இடத்துல எண்ணங்கள் ஓடக்கூடிய நிலை. அது ஜீவனை அதோகதியாக்கி அது மரணத்துக்கு அழைத்துக் கொள்ளக்கூடிய நிலை. அப்போ அந்த குரு மௌன நிலையில் விளக்கம் செய்கிறார். அதுதான் உனக்கு ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய மார்க்கம், அந்த அடங்கிய மனம்தான். அதுதான் அந்த இடத்துல ஒரு மௌன நிலையில் விளக்கம். சீடரின் சந்தேகம் முழுவதும் நீங்குகிறது. அப்ப அதுதான் ஈஸ்வரனை அடையக்கூடிய மார்க்கம். அதுக்கான பிரயத்தனம் தான் அது உண்மையான நிலை என்பதை புரிய வைப்பதற்குத்தான் அது மௌன நிலையில் இருக்கிறாரு. அப்ப வந்து அந்த சீடனுடைய சந்தேகம், அந்த சீடரும் அந்த மௌன நிலையில் இருக்கும் போது
கடைபிடிக்கும் போது அப்ப அந்த சீடனும் அந்த நிலைக்கு வந்து ஈஸ்வரனோடு அவருடைய ஜீவனம் ஐக்கியமாக நிலைக்கு வந்து அவரும் அழைத்து செல்லப்படுகிறார். அப்ப அதுதான் அந்த இடத்துல சீடரின் சந்தேகமும் தீர்ந்தது. அடுத்த ஸ்லோகத்தின விளக்கம் பார்த்தீங்கன்னா, பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் மனமே. ஆகவே மோட்சம் வேண்டுவோருக்கு அவரது மனமே காரண குருவாகவும் இருக்கிறது. பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் அப்ப அந்த மனம்தான் நமக்கு வந்து இயல்பாவே குருன்னு சொல்லியாச்சது. அந்த மனம் அது வெளியில் வியாபிக்கும் போது அகங்காரத்தோடு அது தொடர்பு கொண்டு அது பந்தப்படுகிறது. அதே மனமானது தன்னுடைய தான் உற்பத்தியான அந்த ஜீவனோடு ஆனாய் தன்மயமாது அதில் அடங்கும் போது தான் அது மோட்சத்துக்கும் அது காரணமாகிறது. அப்ப மோட்சம் வேண்டுவோருக்கு அவரவர் மனமே காரண குருவாகவும் வருகிறது. காரிய குரு காரண குரு ஏற்கனவே சித்தவேத 2வது அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த உலகம் என்பது கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே ஒரு காரியம்தான். அதெல்லாம் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடங்கிய மனமதான். அப்ப அந்த மோட்சம் வேண்டுவோருக்கு அவரது மனமே காரண குருவாகவும் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லா உயிரினத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்ற அந்த விஸ்வரூபன் தான் ஆகும். எல்லா உயிரினத்திலும் இயங்கிக் கொண்டு உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்ற அந்த விஸ்வரூபன் தானாகும். அப்போ அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர் என்பது ஒன்று தான். அதுதான் 6ஆம் அத்தியாயத்துல சித்தவேதத்திலே தெளிவுபடுத்தி விட்டார் ஞானபிதா. அவருடைய உடம்பு தான் அது 1 அடுக்கு வீடு, 2 அடுக்கு மாடி, 3 அடுக்கு மாடி, 8 அடுக்கு மாடின்ற மாதிரி பல்வேறு அந்த உயிரினங்களுடைய பூச்சி வகைகள், பறவை வகைகள், விலங்கினங்கள் எல்லாமே அந்த உடல் தான் அது மாயினுடைய தோற்றத்தால அது பின்னப்பட்டு பலவிதமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அது உள்ள இருக்கக்கூடிய உயிர் எல்லாமே அது ஒண்ணுதான். அதுதான் எல்லா இந்த உலகம் முழுவதுமே நிறைந்திருக்கிறது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தானாகும். அப்ப நமக்கு கூட பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் உலகம் சொல்லியாச்சு. கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவனில் இருந்து தான் எல்லாமே நம்மளால உணர முடிகிறது. அது அப்ப அவரவருடைய மனம் அது பல்வேறு வகையாக கேட்பது, காண்பது, அறிவது மூலமாக அது பின்னப்பட்டு இருந்தாலும் பல்வேறு நிகழ்வுகளை அது தெரிந்து கொண்டிருந்தாலும் இருப்பது ஒரே ஜீவன். அந்த ஜீவன் அவரவர் ஜீவனால்தான் அதை உணர முடிகிறது. அதுதான் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்ற விஸ்வரூபன். அதுதான் தான் என்ற அவரவர்களுக்கு அந்த தான் என்ற அந்த வஸ்து தான். அந்த இறைவன் தான் நம்மளுடைய அந்த புருவ மத்தியத்தில் வீற்றிருக்கின்றான். அப்ப அந்த ஜீவன் இருக்கும் இடம் அந்த புருவ மத்தியமும் அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேரொளியான இறைவன் அனைத்து உயிர்களின் இதயத்தில் வீற்றிருக்கிறார். இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பேரொளியாக திகழும் இறைவன் ஞானம், நியாயம் மற்றும் அறிவினால் அடையக்கூடியவனுமாக இருக்கிறார். அந்த பேரொளியான இறைவன் அனைத்து உயிரினங்களிலும் இருதயத்திலும் இருதயம் என்பது என்ன? நம்ம பிசிக்கலா நம்ம தொட்டு காமிக்கக்கூடிய நம்ம உடம்பினுடைய அது கிடையாதது. அந்த ஜீவன் இருக்கும் இடம்தான் அது இருதயம். அது எல்லா இருதயத்தினுடைய அத புருவ மத்தியத்தில் தான் இருக்கிறது. அது இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பேரொளியாக திகழும் இறைவனுடைய ஞானம், நியாயம் மற்றும் அறிவினால் அடையக்கூடியதுமாக இருக்கிறது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்ம அறிவுன்னு நம்ம பார்த்தோம். அதை வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே நிலைநிறுத்தும் போதுதான் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த அறிவானது அது பூரணத்துவம் பெறும்போது தான் ஞானம் நமக்குள் அது உண்டாகிறது. அதுதான் நியாயமான அந்த ஜீவனுக்கு உண்மையான சந்தோஷம்,
பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதும் அதுதான். அது அறிவினால் அடையக்கூடிய அதுதான் ஜீவசக்தியான வாயு. அததான் அசையாமல் தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அதுதான் பேரறிவாகும். அதுதான் மாறுகிறது. அது அறிவினால் தான் அடையக்கூடிய நிலை. அதுதான் அது. அகங்காரத்தால தான் நாம் அறியாமை என்ற நிலைமைக்கு நம்ம போறோம். வெளியில ஜீவசக்தியான வாயு வியாபிப்பதால அதே அந்த மனமானது தான் உற்பத்தி அப்பரம்பொருளிலிருந்து சூன்யமாக வெட்ட வெளியாய் இருக்கின்ற ஆகாசமும், அதிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் உண்டாயின. இதான் சித்த வேதத்துல 5வது அத்தியாயத்துல பஞ்சபூதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா ஞானபிதா விளக்கி இருப்பாரு. அக்ஷரம் என்றது ஐயா பொருள். அதிலிருந்து தான் ஆகாசம் என்கின்ற ஒரு நிலை உருவாகிறது. அன்புதான் பரம்பொருள். அதிலிருந்து சூன்யமாய் வெட்ட வெளியாய் இருக்கின்ற அந்த ஆகாசம் அதுல இருந்தா உருவாகுது. அதுல சலனம் ஏற்படும் போது தான் வாயு ஆகுது. அதுதான் சிவன் ஆகிறது. ஆகாசம் என்பது சதாசிவன். அது சலனம் ஏற்படும் போது அது வாயு ஆகிறது. அதுதான் சிவன் ஆகிறது. அப்ப அதிலிருந்து தான் அந்த ருத்ரன் என்ற அந்த அக்னியை உருவாகுது. அக்னி உருவாகுது. அப்ப அதிலிருந்து தான் ஜலாம்சமான அந்த மனமாகி அந்த விஷ்ணு உருவாகுது. அதிலிருந்து தான் நிலமும் உருவாகுகிறது. அப்ப அகங்காரமாகி அந்த கெட்டித்தன்மையும் பிரம்மாவும் அதுல இருந்து தான் உருவாகுது. அது ஒரே அது வெவ்வேறுடைய பரிணாமங்களுடைய நிலை, மாற்றங்களுடைய நிலை. அதுதான் அப்ப இருக்கிறது எல்லாம் அந்த ஒரு பரம்பொருளிலிருந்து தான், அந்த பிரம்மத்திலிருந்து தான். அது மாயை. அந்த மாயனுடைய விளைவால் தான் எல்லாமே இந்த மாதிரியே வெவ்வேறு விதமான மாற்றங்களுக்கு அது உட்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த தொழிலுக்கு ஏற்ற தான் எல்லாமே அது மாறிட்டு கொண்டே வருகிறது. அப்ப எல்லாமே எதிலிருந்து உருவான அக்ஷரம் என்ற அழியா பொருள், அது பரம்பொருள். அப்பொருளிலிருந்து தான் ஆகாசம் என்ற ஒரு வெட்டவெளி, அதிலிருந்து சலனம் ஏற்படும் போது தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான பரிணாமங்களுடைய நிலை ஏற்படுகிறது. அப்போ அந்த அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஆகாசம், அதிலிருந்து வாயு, வாயுவிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீரு, நீரிலிருந்து இதன் மூலமாகத்தான் உண்டாகுது. அடுத்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவனவன் உள்ளே இருக்கின்ற மனம் அடங்கினால் மாயை இல்லை, மனம் அடங்காவிட்டால் மாயையும் அடங்காது. அப்ப அந்த மாயை நம்ம அதை வெல்லணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதண்ட போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக மாயையிலிருந்து நம்மளால விடுபட முடியாது. திரும்ப திரும்ப அடிமைத்தனத்துக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டே இருக்கோம். ஆனால் அந்த மாயையை உற்பத்தியாக விடாமல் அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை கொண்டு எடுத்தும் போய் அதை லயிக்கும் போது தான் அந்த மனமானது அடங்குகிறது. நைட்டு தூங்க சொல்ல நம்மளுக்கு மனம் இயல்பாவே அது அடங்குது தானாகவே. காலையில நம்ம எழுந்திரு சொல்ல தானாக வெளிப்படுது. இது நம்ம தூக்கத்துல இது மாயினுடைய விளைவால இது நடக்குது. ஆனால் நம்மளுடைய ஒரு விழிப்பு நிலையில அந்த மனம் அதை அடங்கும் போதுதான் மாயை நமக்குள்ள அது கிடையாதது. அந்த மனம் அடங்காவிட்டால் மாயையும் அடங்காதது. அதுக்குதான் ஞானபிதா சமீரணன் கதியை நடத்தி அந்த மனதை முழுமையாக சலனமில்லாமல் நிலை நிறுத்துவதற்கு தான் ஈரணன் என்ற ஒரு கதியை நமக்கு நிஷ்டை என்ற முறையில அறிமுகப்படுத்தி இருக்கிறாரே. அதை நம்ம சகஜ நிலைக்கு அது பழகும் போது தான் நமக்குடைய அந்த மனமானது அடங்குகிறது. அப்பதான் நமக்கு அந்த மாயை என்ற ஒரு நிலைமை இல்லை. அப்படி இல்லைன்றது அதை நம்ம அந்த முறை நமக்கு சரியான முறையில தெரியலன்னா நம்மளுடைய மனம் அடங்காமல் போகிறது. கூடவே மாயையும் நமக்குள்ள அடங்காமல் போய்விடுகிறது.
அடுத்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எங்கு குண்டலி எனும் பராசக்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதோ, எங்கே வாயு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கே அக்னி செயல்படுகிறது. எங்கே குண்டலி என்னும் பராசக்தி பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அங்கே வாயு உற்பத்தி செய்யப்படுகிறதோ, அதாவது எங்கே வாயு உற்பத்தி செய்யப்படும் அங்கே அக்னி செயல்படுகிறது. அப்போ அந்த வாயு எங்கெல்லாம் அது சலனம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இயல்பாவே அக்னி என்பது உருவாகுகிறது. இயல்பாகவே அப்ப வாயுவிலிருந்து தான் அக்னி. அப்ப அதுக்குதான் ஜீவசக்தியான வாயு சலனம் இல்லாமல் நிலைநிறுத்த வேண்டும். அப்பதான் அது பிரம்மத்தோடு அது தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலை பெறுகிறது. அது அப்ப அந்த சக்தி எல்லாமே அக்னி ஸ்வரூபமாகத்தான் அந்த பராசக்தி. அதுதான் வெளியில வியாபிக்கும் போது இந்த மாயினுடைய விளைவால மாயா ரூபிணியாக அது பலவித வடிவங்களாக அது வெளிப்படுகிறது. அப்ப அததான் நமக்குள்ளேயே சலனம் இல்லாமல் நிலைநிறுத்தும் போது தான் அதுவே அக்னி ஆகிறது, ருத்திரன் ஆகிறது. அந்த அக்னியும் நமக்குள்ள பிரகாசம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜீவசக்தியான வாயுவை உற்பத்தியான இடத்திலேயே அது சலனம் இல்லாமல் நிலைநிறுத்தும் போது தான் அது நமக்குள்ளே அது பிரகாசிக்கிறது. இல்ல அது சலனப்பட்டு வெளியில விடும் போது என்ன நிகழ்துன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, அது முழுவதுமாக அந்த அக்னியே ஒரு அபானனாக அது மாறி அது வாயுவாக மாறி அது வெளிப்படுகிறது. அப்போ எங்கே வாயு உற்பத்தி செய்யப்படு அங்கே அக்னி செயல்படுகிறது. அப்ப அடிப்படை நமக்கு அந்த வாயுவானது அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஜலாம்சத்தை நீக்கி அக்னி சொரூபமாக அது மாற்றப்படணும். அது அப்படி மாற்றும் படுபத்துதான் அந்த குண்டலி சக்தி பராசக்தி அது நமக்குள்ளே அது இருந்து சிவசக்தி சொரூபமாக அது வெளிப்படுகிறது. அந்த நிலையில தான் நமக்குள்ள பார்த்த அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலையை நமக்குள்ள அது கிடைக்கிறது. அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா, ராகவா, மனம் என்பது உயிரின் துடிப்பு அல்லது அசைவு, அதாவது இயக்கம். பிராணனின் இயக்கத்தை தடுக்கும் பட்சத்தில் மனம் அமைதி அடைகிறது என்பது வேத விற்பனர்களின் கருத்து. அப்ப உண்மையில மனம் தானே நமக்கு எல்லாமே அடங்கிய மனம் தானே நம்ம குருன்னு பார்த்தோம். அந்த மனம் என்பது உயிரின் துடிப்பு அல்லது அசைவு. எப்பெல்லாம் அந்த ஜீவசக்தியான வாயுக்கு அது சலனம் ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் அது வெளியில எண்ணங்களாக மாறுகிறதோ, எப்பெல்லாம் அது வெளியில வியாபிக்க தொடங்குகிறதோ அப்பெல்லாம் அந்த மனமானது இயங்குகிறது. அந்த மனம் இயக்கம் இருக்கும் வரை அந்த மாயை என்பது நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த அந்த மனம் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணம் தான். அந்த பிராணனை தடுக்கும் பட்சத்தில் மனம் அமைதி அடைகிறது. இதுதான் அந்த வேத விற்பனனுடைய கருத்து அப்படின்றாரு. அது அந்த மனம் அந்த பிராணனுடைய இயக்கத்தை அசைய விடாமல் நமக்குள்ள நிலைநிறுத்தும் போது தான் அடங்கிய மனம் ஆகிறது. அந்த டைம் தான் அந்த பிராணுடைய இயக்கம் தடுக்கப்படுகிறது. அப்பதான் அது அமைதியை கிடைக்கிறது அந்த மனதுக்கு. இதுதான் அந்த வேத விற்பனுடைய கருத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா, பெண்ணே என் சொல்லை நீ நம்பு, நீ பிதாவை அதாவது இறைவனை வணங்குவது இம்மையிலும் அல்ல ஜெருசலமிலும் அல்ல என்று சொல்லும் நேரம் வருகிறது, இப்போது வந்திருக்கிறது. அவனை வழிபடுவோர் சத்தியத்திலும் ஆத்மாவிலும் வழிபட வேண்டும். இதாவது பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுல என் சொல்லை நீ நம்பு, நீ பிதாவை வணங்குவது இம்மலையிலும் அல்ல ஜெருசலத்திலும் அல்ல என்று சொல்லும் நேரம் வருகிறது, இப்போது வந்திருக்கிறது. அவனை வழிபடுவோர் சத்தியத்திலும் ஆத்மாவிலும் வழிபட வேண்டியதும் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறது. அப்போ நம்ம பிதாவை வணங்குவதுன்னா நம்ம எங்கேயோ போயிட்டு வெளியில போயிட்டு வழிபடுவதுன்னு கிடையாது. ஜெருசலம் என்ற ஒரு வெளி எங்கேயோ தொலைதூர பயணம் செய்து வழிபடுவது என்பதெல்லாம் கிடையாது. அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நமக்குள்ளேயே அது அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை. அதுதான் அது உண்மையான அது பிதாவை வணங்குவது, உண்மையான இறைவனை வணங்குவது.
அந்த ஈஸ்வரனை, அந்த ஈஸ்வரன் தான் அந்த ஜீவன் உற்பத்தி ஆச்சது. அப்ப அந்த ஜீவன் அது ஈஸ்வரனோடு தன்னை தன்னுடைய சக்தியை அது விரயமாக்காமல் அது அசையாமல் நிலைநிறுத்துவது தான் ஈஸ்வர உண்மையான சேவை செய்வது தான் இறை சேவை என்று சொல்றது. அதுதான் உண்மையான அது பிதாவை வணங்குவது என்ற முறை அதுல வருகிறது. அந்த மாதிரி இருக்கிறதா சத்தியத்திலும் ஆத்மாவிலும் அந்த மாதிரி இருக்கிறதா அவரவர்களுடைய ஜீவனை அவரவர்களுடைய ஜீவன் உற்பத்தியான இடத்திலேயே நிலைநிறுத்தும் போதுதான் அது வெளியில வியாபிக்காமல் நிலைநிறுத்தும் போதுதான் அவரவர்கள் ஆத்மாவை அவர் தானாய் தன்மயமாய் தீருகின்ற நிலை. அதுதான் அதுக்குதான் அவன் அருணாலே அவன் தாழ் வணங்குகின்ற மாதிரி அவரவர்கள் ஜீவன் தான் அவரவர்களை தன்னைத்தான் அது உற்பத்தியான இடத்திலே அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அப்போதுதான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகும் நிலையை அது பெற்றுத்தரும். அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை. அதுதான் உண்மையான ஆத்மாவினுடைய அந்த வழிபாடு என்ற முறையில வரும் அப்படின்ற முறையில் தான் இதுல விளக்கி இருக்கிறது. அப்போ இந்த சித்த வித்தை இந்த புத்தகத்தினுடைய அந்த பல்வேறு ஸ்லோகங்கள் போட்டு அதனுடைய விளக்கங்களும் போட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நாளைக்கு இதே போல பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். கேக்குதுங்க. நல்லா கேக்குது. மின்னத்தோட இப்ப நல்லா கேக்குதுங்க. ஓகேங்க. உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் சில ஸ்லோகங்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நம்மளுடைய வித்தையை பற்றின சில ஆதாரங்களை அங்கே பல்வேறு அனுபவஸ்தர்களுடைய நூல்களில் இருந்து அவங்க அது விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜீவேஸ்வர ஜெகத்பேத ரஹிதாத்வைத தேஜசா சித்த வித்யாத்தர சிச்சரவே குரவே நம அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாம் பார்க்கக்கூடிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காம இது எல்லாமே நம்மளுடைய பிரதிபலிப்பு தான், இதெல்லாமே வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில், அந்த மனநிலைமையில் இருக்கக்கூடிய அனுபவஸ்தவர்கள் அவங்க எல்லாருமே அவங்க எதைய கடைபிடிச்சு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பழங்காலத்திலிருந்தே தன்னை அறியறதுக்காக வேண்டி இந்த யோக முறைகளை கையாண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்முடைய மனதை பூர்வ மத்தியத்திலேயே லயிக்க வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்வும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த இறைத்தன்மையை உணர்ந்த அந்த சத்குருநாதரை வணங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே. இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். இது சத்தா ஏறி வரும்போல் மத்தா குறைஞ்சு வரும் அப்படிங்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, சத்வகுணம் நம்மளுக்குள்ளார மேலோங்க மேலோங்க நம்மள இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய அந்த கர்வம் அது குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளாரையும் அந்த 3 குணங்கள்ங்கிறது பொதுவாக இருக்கக்கூடியது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம்ங்கிறது. ஒரு சிலருக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும். நாம் அவங்கள கெட்டவர்கள் நீங்கள் அடையாளப்படுத்திட்டு இருக்கோம், ரொம்ப மோசமானவங்க, ஒரு கொடும் சித்தம் கொண்டவங்கன்னு நாம் அடையாளப்படுத்துவோம். ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், மற்ற 2 குணங்களும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த ரேஷியோவில் அந்த வித்தியாசம் இருக்கும். அவங்கள
ஆடம்பரமாக இருக்கிறவங்க, அதிகமான ஆசை விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, நிறைய பந்தங்கள்ல, அதாவது இது வேணும் அது வேணும்னு சொல்லி இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல போயிட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாம அடையாளப்படுத்தி வச்சிருப்போம். இந்த மூன்றுலையும் சத்துவகுணம் அதிகமாக மீதம் இருக்கக்கூடிய குணங்கள் குறைவாக இருக்கிற பட்சத்துல அவங்கள சன்னியாசிகள், அவங்கள சாதுக்கள் அப்படின்னு சொல்லி நாம அடையாளப்படுத்துவோம். அப்ப அந்த எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள்ல அந்த ரேஷியோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சத்துவகுணம் நம்மளே அதிகமாக அந்த ரேஷியோவில் மற்ற 2 குணங்களினுடைய தன்மையானது குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த ஸ்லோகம் காமிக்குது. இப்போ நாம் சத்துவகுணத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அகங்காரத்தினுடைய கர்வமானது, அந்த துர்குணங்களானது, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டகுணங்கள், அந்த துர்குணங்களும் அங்கே குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. மூணாவது சித்திரம் வடதுரு மூளை விருத்த சிஷ்ய குரோவே குரோது மௌனம் வாக்கியானம் சிஷ்யஸ்து சின்ன சம்யச அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஒரு காட்சியை இங்கே அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு குரு இருக்கிறதாகவும், ஒரு முதுமையான ஒரு சீடர் அவர்கிட்ட இந்த விளக்கங்கள் மௌன நிலைமையில அந்த விளக்கங்களை அவங்க அறியறதாகவும், அந்த சமயத்துல அந்த சீடனுக்கான சந்தேகங்களானது முழுமையாக தீர்ந்து போறதாகவும் இங்க ஒரு உவமை சொல்லப்படுது. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஆலமரம் அப்படிங்கிறது சம்சார விருட்சம். அது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமான மூலத்தில் இருக்கக்கூடியது. அங்க மனமானது அங்க அடங்கி இருக்கும் பொழுது அது குருவாக மாற்றமடையுது. நமக்கு அந்த ஈஸ்வரனை அறிவதற்கான அந்த தகுதியை அது நமக்கு காட்டி கொடுக்குது. அப்படி நாம அந்த வட மூலமாக இருக்கக்கூடிய வட விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த மூலத்தில் குரு தட்சணாமூர்த்தியாக நம்முடைய மனதை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அது நமக்கு குருவாக மாறி நம்மளுடைய வழிகாட்டுதலாக நமக்கு தேவையான விளக்கங்கள் அதை கொடுத்து நமக்குடைய சந்தேகங்களை தீர்க்கும் அப்படிங்கிறது தான் உதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம். நாலாவது, மனமேவு மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சேயே அப்படின்னு சொல்லுது. அதாவது மனம் அப்படிங்கிறது தான், அதாவது மனதை உடையவனே மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனிதன் சொல்லி அபிமானிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மனமானது இருக்கவே செய்யும். ஸோ மனனம் செய்பவன் அப்படின்னா மனனம் செய்யறதுக்கு கூட அங்கே மனமானது வேணும். மௌனம் அப்படின்னு சொன்னா கூட அங்கேயும் மனமானது வேணும். இந்த மனம், அதாவது வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சொல்லி 4 வர மனமாகட்டும், மௌனம் அப்படின்னு சொல்றதாகட்டும், மனனம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனம்ங்கிற வார்த்தையிலிருந்தே மருவி வந்த மாதிரி தெரியும். எல்லா வார்த்தைகளுக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன்ல இருந்து எழுத்துக்கள் வரைக்கும் கூட அந்த ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனுடைய அத்தனை தன்மைகளினுடைய அடிப்படை மனதிலிருந்து தான். அப்படி அந்த தன்னுடைய அந்த மனநத்தன்மையை நித்தியா அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த மனனத்தை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக மனிதர்கள்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த மனமானது நம்மளை நித்தியா அனித்திய வஸ்து விவேகம் செய்யறதுக்கும் மனனம் செய்வதற்கும் அது தூண்டுகோலாக இருக்குது. ஆனா அதை தவிர்த்துக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை கவனிக்கிறதுக்கும் அதுவே உதவிகரமாகவும் இருக்குது. அதனால தான் பந்தத்திற்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம்னு சொல்றது. இப்போ நம்மளுடைய மனமானது வெளியில் இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனிச்சு நமக்கு நிறைய ஷெட்யூல்ஸை கொடுத்து நம்மளை உள்முக பயணத்தில் போக விடாம அது வெளியிலேயே நம்மளை பிஸியாக வச்சுக்குது. ஸோ அதுக்கு மனம்தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே மனமே தான் நம்மளை இந்த பிஸியிலிருந்து நம்மளை அகற்றி நம்மளை தனித்துவமாக பூர்ண சுதந்திரத்தை அடையிறதுக்கான ஒரு வழிவகையும் காட்டி கொடுக்குற ஒரு குருவாகவும் இருக்குது. அதனால மனமானது 2 வகையிலையும் நமக்கு பயன்பட்டுட்டு தான் இருக்குது. நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நாம் அந்த மனதை சரியாக அந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல மனதை அலைய விட்டோம் அப்படின்னு சொன்னா பந்தப்படலாம், நரகம் அனுபவிக்கலாம். இல்லை அதே மனதை கொண்டு போய் உற்பத்தி ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி தட்சிணாமூர்த்தியாக உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுவே மோட்சத்துக்கும் நமக்கு பாதையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும். அதனால அது என்ன பண்ணணுங்கிறத நாம டிசைட் பண்ணணும். அந்த இடத்துல அதை கொண்டு போய் நாம அமர்த்தணும். அதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒருத்தரே 2 வகையிலையும் பயன்படுறாரு. நமக்கு எந்த பயன் வேணுமோ அதை இவரை வச்சு நாம
யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றது. 5வது அகமேவு விஸ்வதனு நாராயணாய நம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது இந்த எல்லா உயிர்களுக்குள்ளாரையும் ஒரு இயக்கம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இயக்கத்துக்கெல்லாம் காரணம் அந்த நாராயணனாக இருக்கக்கூடிய மனம்தான். அதனால அவரை விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தை காப்பாற்றுபவர். பரணம் அப்படின்னா காப்பாற்றுறது, விஸ்வம் அப்படின்னா உலகம். இந்த உலகத்தை காப்பது அவர் தான், இந்த உலகத்தை இயக்குவது அவர் தான். அவர் வெளியில வரல, மனமானது நம்மளிலிருந்து வெளியில வரலன்னு சொன்னா உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையே கிடையாது. அப்ப நாம கவனிக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே நம்மிலிருந்து ஒரு பிரதிபலிப்பாக ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த வேலையை அந்த நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த மனமே செய்யுது. அதனால அவரு அந்த தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் தான் நமக்கு காட்சிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவர் விஸ்வம்பரனாக நாராயணனாக அவர் மாற்றமடைஞ்சு மனமாக மாற்றமடைஞ்சு அவர் வராரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமானது நமக்கு உணர்த்தக்கூடியது. புருவ மத்திய சிவஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்போ புருவ மத்தியத்துல இறைவன் இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. அதுதான் சிவன் இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸ்தானம் அப்படின்னா இருப்பிடம். சிவனுடைய இருப்பிடமானது புருவ மத்தியத்துல இருக்குது. அது இந்த இமைகளுக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகம் மூலமா புரிஞ்சுக்க முடியும். ஜோதிஷ மபிதஸ் ஜோதிஷ் தாமச பரமுச்சதே ஞானம் நியாயம் ஞானம் கம்யம் ஹிருதி சர்வஸ்ய திருஷ்டிதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது இந்த எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனானது ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய புருவ மத்தியத்துல தான் அவர் இருக்கிறார். அது சித்த வேதத்துல 2ஆம் அத்தியாயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல சாமி அதுக்கான விளக்கங்கள் கொடுத்திருப்பார். இருதயம் என்பது இதயம் இருக்கக்கூடிய நெஞ்சு பாகம் கிடையாது. இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது புருவ மத்தியத்துல இருக்குதுன்னு. அந்த புருவ மத்தியத்துல தான் இறைவனும் இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றக்கூடிய அந்த பேரொளியாக அவர் இருக்கிறாரு. அவரை அறியணும் அப்படின்னு சொன்னா நாம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவராக இருக்கணும். நியாயமா நடந்துக்கணும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாம நடக்கணும். அறிவினால் அவர் அறியக்கூடிய நிலைமையில இருக்கணும். அறிவு அப்படிங்கிறது என்ன? சாமி முதல்ல அத்தியாயத்திலேயே அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. எது ஒன்று இல்லாமல் ஆகிறதோ அதுவே மாயை. அந்த எது ஒன்று அப்படிங்கிறது எது அப்படின்னா அறிவு. அது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு தான் அறிவாக இருக்குது. அவர் அறிவினால் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஜீவசக்தியான வாயுவாக வெளியில போகக்கூடிய சுவாசத்தை இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலேயே நாம அசையாமல் அங்க நிறுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய இறைவனை அது காட்டி கொடுக்கும், அது அறிவிக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகமானது நமக்கு சொல்லுது. 8வது ஸ்லோகம் அட்சரால்கம் ததோவாயு வரோக்கிரக்னி ஸ்ததோ ஜாலம் உதக்கால் பிருத்திவி ஜாதம் பூதமேவ சம்பவ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அது அழிவில்லாதது, ஆதியும் அந்தமும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஷரம் அப்படின்னு சொன்னா அது அழிவுள்ளது, அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அது அழிவில்லாதது. அந்த ஒரு பொருள் யாரு அப்படின்னா அது இறைவனுடைய களங்கமில்லாத தன்மை தான். அது அவர் களங்கப்பட்டுட்டாருன்னா அழிவுள்ள நிலைமைக்கு வந்துடுறாரு. நாசம் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுது. அவர் நசிஞ்சு போகிற நிலைமைங்கிறது ஏற்படுது. அதே அவர் களங்கமில்லாத தன்மையிலே இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு நாசம் கிடையாது. ஏன்னா அவரு நிர்குணன், நிர்மோகி, நிர்பந்தன், அகங்காரன், நிர்சங்கன், நிர்விகாரி அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாதவராக அவர் இருக்கிறார். அந்த நிலைமையில அவருக்கு அழிவும் அவருக்கு இல்லாத நிலைமையிலே இருக்குது. அப்படி அழிவில்லாத நிலைமையில, களங்கமில்லாத நிலைமையில, சலனம் இல்லாத நிலைமையில இருந்த அந்த பேரொளி ஒரு கலங்கப்பட்டு அது ஆகாசமாக வந்து அந்த ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாகி, அதாவது வாயுவாக இருக்கக்கூடிய சிவனாக மாற்றம் அடைஞ்சு அந்த வாயுவிலிருந்து ருத்ரனாக, அக்னியாக, தேஜஸாக வெளியில வந்து அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் ஜலாம்சமா இருக்கக்கூடிய விஷ்ணுவாக மாற்றம் அடைஞ்சு அந்த விஷ்ணுவிலிருந்து பூதமாய், அகங்காரமாய், ஜடமாய் இருக்கக்கூடிய பிரம்மாவாக அவர் மாற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்படிதான் அவருடைய மாறுபாடுங்கிறது இங்க ஏற்பட்டிருக்குது. இப்ப நம்ம அவர் அகங்காரமாக பார்க்கிறோம், பூதமா ஜடமா இருக்கக்கூடிய ஒரு பொருளா பார்க்கிறோம். ஆனா அவர் அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் அக்ஷரமா இருந்தாரு. அந்த ஆகாசம்ங்கிற அந்த வெட்ட வெளி உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே
அவர் தன்னுடைய இருப்புத்தன்மையை களங்கமில்லாத நிலைமையில தான் அவர் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமானது நமக்கு சொல்ல வருது. மானம் அடங்கும் போல் மாயையும் இல்லை நுணம், மானம் அடங்காதே மாயையும் அடங்கிடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். இது ஒரு மலையாள ஸ்லோகம் தான் இது. அதாவது மனம் அடங்கும் போது அங்க மாயைங்கிறது உண்டாகிறது கிடையாது. நமக்கு மனம் அடங்கலை அப்படின்னு சொன்னா அங்க மாயை உற்பவம் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துது. இப்ப நாம மாயையில தான் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு குணங்கள் உண்டாயிருக்குது. அதனால தான் நமக்கு அந்த படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய தொழில்கள் உண்டாயிருக்குது. அதனால தான் நமக்கு அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதனால தான் நமக்கு பந்தம் உண்டாயிருக்குது. அதனால தான் நாம ஆசைப்படுறோம், மோகிக்கிறோம், அது அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாமே உண்டானதுக்கு காரணம் இங்க ஒரு சலனம் ஒன்று உண்டாயிருக்குது. அந்த சலனமானது எந்த வகையில் உண்டாயிருக்குது அப்படின்னா வாயு ரூபமாக சலித்து வெளியில வந்திருக்குது. அது மனமாக வாயு ரூபமாக சலித்து வந்ததுனால தான் இங்க மாயைங்கிற அவஸ்தையே உண்டாயிருக்குது. அதே தூங்கும்போது மாயை இருந்தாலும் கூட நாம் தூக்கம்னு நினைக்கக்கூடிய அந்த நிலைமையில மாயை இருந்தாலும் அதை உணர முடியாத நிலைமையில தான் நாம் இருக்கோம். ஏன்னா உணர வேண்டிய மனமானது வேலை செய்யலை, அது சும்மா இருக்குது. அது பார்க்கிறதோ கேட்கறதோ அறிகிறதோ செய்யலை. அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா மாயை அப்படிங்கிறத நமக்கு அறிவிச்சிடும். அதுதான் அந்த மாயையில் இருக்கக்கூடிய நிலைமைகளை அறிய முடியும். ஆனால் அது வேலை செய்யாததுனால சாதாரண தூக்கம்னு நம்ம சொல்ற நேரத்துல மாயை இருந்தாலும் அதை உணர முடியாத நிலைமைங்கிறது இருக்குது. அதே மனதை நம்ம ஜீவனோடு ஐக்கியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மாயை அப்படிங்கிறது இல்லாமல் ஆயிரும். அதனால தான் அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம், அந்த ஒரு நிலைமை நாம் அனுபவிக்கும் போது அக்னி நாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மனமாக அக்னியாக வெளியில பிரவேசிச்சுட்டு இருந்த மனதனுடைய பிரகாசம் முழுவதும் இல்லாமல் ஆகிறது. ஏன்னா ஜீவனோட ஒன்றரை கலந்து போனதுனால தனித்துவமாக மனம்னு அங்க சொல்ல முடியாத ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அது அநாகதம்ங்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா வருது அப்படின்னா விசுத்தி அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். அந்த அநாகதம் முடிஞ்ச உடனே விசுத்தி தொடங்கிறது. விசுத்திங்கிறது என்ன? வி அப்படின்னா அது விசேஷம், அதாவது அறிவு. சுத்தி அப்படின்னா நிர்மலம், அறிவு நிர்மலமாகிறது. அறிவு அப்படின்னா என்ன? ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாரு. அப்போ ஜீவசக்தியாக சலித்து கொண்டு வெளியில போயிட்டு இருந்த வாயுவானது அங்க வெளியில போகாமல் தடுக்கப்படுது. அந்த ஜீவனுடைய தூக்க நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில் விட்ட சமயம். ஜீவனுடைய தொழிலே என்ன அப்படின்னா அது வாயுவாக சலித்து புலன்கள் வழியாக வெளியில போறது தான். உடம்பு முழுவதும் ஓடிட்டே இருக்கும், வெளியிலையும் போயிட்டே இருக்கும். அதுதான் ஜீவனுடைய தொழிலே. அப்படி ஜீவனுடைய தொழிலானது அங்க நிறுத்தப்படும் போது, விசுத்திங்கிற ஸ்டேஜில் நிறுத்தப்படும் போது அங்க மாயையானது இல்லாமல் ஆகுது. அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஆக்னையில ஜீவன் சிவனாகி சதா ஆனந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தம்ங்கிற நிலையை உணரப்போகுது. அப்போ அது களங்கமில்லாத நிலைமையை நோக்கி போகுது. அப்போ மனமானது உள்ளில் அடங்கும் போது வாயுவும் உள்ளில் அடங்கும். அந்த வாயு உள்ளில் அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா வெளியில சலனமானது வர்றது கிடையாது. அப்படி சலனம் வரலைன்னா அங்க மாயை இருக்கிறது கிடையாது. இதைத்தான் இந்த ஸ்லோகம் இங்க சொல்லுது. ரொம்ப சிம்பிளா ஒரு லைன்ல அவங்க சொல்லிட்டாங்க. மனம் அடங்கிடுச்சுன்னா மாயை கிடையாது, மனம் அடங்கலை அப்படின்னா மாயை இருக்கவே செய்யும். அப்போ மனமானது அடங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நித்திரை, நாம நினைக்கக்கூடிய தூக்கத்தையும் நிஷ்டை அப்படிங்கிற அந்த அனுபவ நிலைமையையும் டிஃபரன்சியேட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனசுலையும் மனம் அடங்கிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் மனம் வேலை செய்யாமல் தான் இருக்கே தவிர மனம் இல்லாமல் இல்லை. அப்போ அங்கே மாயை இருந்தாலும் அதை உணர முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமே தவிர அங்கே மாயை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாயை அங்கே இருக்கவே செய்து, அதை நம்ம கவனிக்கலை. ஆனால் நிஷ்டையில் அந்த விசுத்திங்கிற ஸ்டேஜ் கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மாயைங்கிறது இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் மனம் அடங்கின ஸ்டேஜ்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியும். மனமானது தனித்துவமாக கவனிக்க முடியாத ஒரு நிலைமைன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால தான் மனம் அடங்கும் பொழுது அங்கே மாயை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். 10வது எத்திர குண்டலினி நாம பராசக்தி பிரதிஷ்டித யஸ்மாத்வ பால்யதே வாயு தஸ்மாத் வஹ்னி பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதனுடைய பிரகாசம், பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதனுடைய பிரகாசமானது எப்போ புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுதோ, அந்த வாயு எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல அது பிரதிஷ்டை செய்யப்படுதோ, அங்கே அந்த அக்னியானது எப்போ அங்கே கொண்டு வந்து நிறைக்கப்படுகிறதோ
அந்த இடத்துல நம்மளால சலனத்தை நிறுத்த முடியும். அதை நம்ம செய்யாத வரைக்கும் அங்கிருந்து சலனப்பட்டு வெளியில வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நாம அந்த பிரகாசத்தை வெளியில இப்போ வியாபிக்க வச்சு வெளியில் இருக்கிற விவகாரங்களை கவனிக்கிறோம். இதே பிரகாசத்தை நம்மளுடைய புருவ மத்தியத்திலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்தணும். ஏன்னா அது அங்கிருந்து தான் வந்திருக்குது. திரும்ப அங்கேயே கொண்டு போய் ஐக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமானது நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. 11வது இது ராகவா பிராணஸ் பந்தமாகுன்னு மனசான் நாகம பூஷணன் மராயுள்ளரே தீண்டுணும் பிராணனன் தடன்யு கொண்டீந்த தாயிடுகில் மானச முபசாந்த மாயி வன்னியிடம் நுணும். இது மலையாள ப்ரொனன்சியேஷன்கிறதுனால அது படித்தாலும் கூட நம்ம வாயில் வரமாட்டேங்குது. அது இன்னும் அப்புறம் நுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா வார்த்தைகள் நம்ம ப்ரொனன்சியேட் பண்ண முடியாத இது வரைக்கும் பண்ணாத வார்த்தைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த தடுமாற்றம் புக்கை பார்த்து படிச்சும் கூட வரமாட்டேங்குது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு சலனம், ஒரு அசைவு, அது ஒரு இயக்கமாக இருக்குது. அது எதை வச்சு இயக்குது அப்படின்னா பிராணனை அங்கேயும் இங்கேயும் ஓட வச்சு இயக்குது. உடம்புனுடைய எல்லா உறுப்புகளுக்கும் பிராணனுடைய சக்தி தேவைப்படுது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த புலன்களுடைய அறிவு தேவைப்படுதுன்னா அதுக்கும் பிராணனுடைய அந்த சக்தியானது தேவைப்படுது. இப்படி அது தன்னுடைய சக்தியை வெளி விவகாரங்களில் ஈடுபடுறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போது மனமானது அது இதுன்னு சொல்லக்கூடிய விசாரங்களில் போய் பந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிராணனுடைய இயக்கமானது எப்போ நிறுத்தப்படுதோ, எப்போ அது ஒரு இடத்துல அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அது அடங்கி வைக்கப்படுதோ அப்போ மனமானது அமைதி அடையும். அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவஸ்தர்களாக இந்த வித்தையை பயின்று வந்தவர்களுடைய கருத்தாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பனிரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. பெண்ணே, என் சொல்லை நீ நம்பு. நீ பிதாவை வணங்குவது இம்மலையிலும் அல்ல ஜெருசலேமிலும் அல்ல என்று சொல்லும் நேரம் வருகிறது, இப்பொழுது வந்திருக்கிறது. அவனை வழிபடுவோர் சத்தியத்திலும் ஆன்மாவிலும் வழிபட வேண்டும். அப்போ ஒரு வழிபாட்டு முறைங்கிறது எந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லக்கூடிய கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மலைகளுக்கு போய் இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு, அங்கே இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி, ஒரு தேவாலயங்களுக்கு போய் அங்கே இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி தேடுறது கிடையாது. அவரை எங்கே போய் தேடணும் அப்படின்னா அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவிலும் சத்தியத்திலும் தேட வேண்டும் அப்படிங்கிறது. இதே போல் இன்னொரு ஒரு வசனம் கூட பைபிளில் இருக்கும். நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. உன் அறை கதவுகளை பூட்டி கொண்டு உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதா உனக்கு வெளியரங்கமாக அதாவது அது என்ன சொல்கிறது, காட்சி கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, அது மறந்துருச்சு. அவர் உனக்கு காட்சி கொடுப்பாரு. அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிதாவை நீ வெளியரங்கமாகவே உன்னால் கவனிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். அப்போ உன் அறை கதவின் வீட்டினுடைய கதவை பூட்டி கொண்டு அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டினுடைய கதவுகளை அவர் சொல்லலை. நமக்குள்ளார கதவு ஜன்னல்களாக இருக்கக்கூடிய புலன்களை அவங்க சொல்கிறாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான இந்திரியங்கள் மூலமாக மனமானது வெளிமுகமாக போகுது, அது வெளியரங்கமாக போகுது. அந்த வெளியரங்கமாக போகக்கூடிய மனதனுடைய பிரவேசத்தை தான் அவங்க இந்த அறைக்கதவினுடைய அந்த புலன்களினுடைய கதவை அடைத்து கொண்டு அதன் வழியாக பிரவேசிக்க விடாமல் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பிதாவை நோக்கி ஜபம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு மனுஷர் பார்க்கும்படியாக வெட்ட வெளியிலிருந்தோ இல்லை ஒரு சந்தினுடைய மூலத்திலிருந்தோ நாம் வெளியரங்கமாக பண்ண வேண்டாம். அது மாயக்காரரை போல அந்த மாதிரி ஜபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட அடுத்த வசனத்தில் வரும். அப்போ நாம் எப்படி அந்த இறைவனை அணுகணும், அவரை எங்கே போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை கூடவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகங்களாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நம்ம இந்த
சீஃப் கெஸ்ட்டுக்கான ஒரு நாள் சண்டே அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் நாளைக்கு யார் வராருங்கிறத நான் குரூப்பில் நான் வந்து மெசேஜ் போட்டு விட்றேன். நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டுக்கான இது திங்கக்கிழமை வந்து கேள்வி பதில் செஷனுக்கானது. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் நம்ம எடுக்க முடியும். செவ்வாய்க்கிழமை நம்ம சித்த வித்தை உபதேச முறைகளை பற்றி, சித்த வித்தை பெற்றவர்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் நம்ம லைனாக தொடர்ந்து கவனிப்போம். இந்த சித்த வித்தைங்கிற சின்ன புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் நம்ம சித்த வேதத்தை முதல் அத்தியாயத்திலேருந்து நம்ம தொடங்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாம் ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம்.